இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மகேஷ் அன்புதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி தேடிட்டு போறான். இது வரைக்கும் லவ் பண்றேன், ஆனந்தி நல்லா இருக்கணும்னு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ ஆனந்தி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, அது சரி பண்ண போறேன்னு சிம்பத்தில அவ பின்னாடி சுத்த போறான். நீங்க உண்மைய சொன்னாலும் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் தடுத்தேன். இப்போ நான் பயந்த மாதிரி நடந்துருச்சுல்ல. எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். போதுமா? சாரி மேடம். அட போங்க கருணாகரன். இதுக்கு முன்னாடியாவது மகேஷ் ஆனந்தி கிட்ட இருந்து ஈஸியா பிரிச்சிடலான்னு நம்பிக்கையோட இருந்தேன். இப்போ மொத்தமும் போச்சு. அன்பு ஆனந்திய கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடியும். ஆனா அதுக்கு அன்பு இருக்கணுமே மேடம். என்ன சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கருணாகரன், சுத்தி வளைக்காம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அன்பு யாரோ கடத்திட்டாங்க மேடம். என்ன சொல்றீங்க கருணாகரன்? எப்போ? ஃபங்க்ஷன்ல இருந்து மகேஷ் சார் அன்பு வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணார்ல, நீங்க தான் பாத்தீங்களே. மகேஷ் சார்ட்ட சமாதானம் பேச ஆனந்தி அன்புவை கூட்டு வந்திருக்கா. அப்ப எவனோ தூக்கி இருக்கா மேடம். மகேஷ் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் தான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு மேடம். அன்பு எங்க துளசிய கல்யாணம் பண்ணிக்குவானோன்னு பயந்து நீங்க தான் கடத்தி இருப்பீங்களோன்னு நினைச்ச மேடம். மொன்னம் கட்டி அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. எனக்கும் இந்த கிட்னாப்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப யார் மேடம் கடத்திருப்பா? தெரியலையே. ஏன் மித்ரா மேடம், ஒருவேளை மகேஷ் சார் கடத்திருப்பாரோ? ஏதாவது சொல்லிட போறேன் கருணாகரன். மகேஷ் ஒன்னு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. சரிங்க மேடம், ஏன் கோவப்படுறீங்க? நான் இங்க உங்களை கூப்பிட்டதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்ன? நீங்க என்ன பண்ணாலும் உங்க கூட விசுவாசமா இருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஆனா நீங்க என்கிட்டயே நிறைய விஷயத்த மறைக்கிறீங்களே, அது நல்லதுக்கு இல்ல மேடம். அத சொல்லதான் உங்களை இங்க கூப்பிட்டேன். என்ன கருணாகரன், மிரட்டுற மாதிரி தெரியுது? மிரட்டலாம் இல்ல மேடம், இருக்கிற உண்மைய சொல்றேன்.